வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டேலி பிரைமில் இருக்கிற சாம்பிள் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி இம்போர்ட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் டாப்ல இருக்கிற இம்போர்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மேனேஜ் இதை கிளிக் பண்ணிடுறேன். சாம்பிள் எக்ஸல் ஃபைல் இதை கிளிக் பண்ணிடுறேன். நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ டிரான்சாக்ஷன் இதை கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் இது கிளிக் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் இதை நான் சூஸ் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் ஃபைல் ஃபார்மேட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸ்போர்ட் டு லோக்கல் டிரைவ், ஃபோல்டர் பாத் டீலர் விவி இன்ஃபோடெக் இம்போர்ட், ஃபைல் நேம் பர்ச்சேஸ் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ், ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் இதை நான் எக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட், வவுச்சர் டைப் நேம், நேம், லெஜர் அமௌண்ட் இது எல்லாமே போல்டாக இருக்கும். இது எல்லாமே மேண்டட்ரி. இது இருந்தால் மட்டுமே நமக்கு இம்போர்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே மேண்டட்ரி. இதை தவிர்த்து நமக்கு வேறு ஃபீல்டில் வேணும்னா நம்ம கீழே இருக்கிற அக்கௌண்டிங் வவுச்சர் ரீட்மி இதை செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த வவுச்சர் கிளாஸ் இல்லைன்னா ப்ரைஸ் லெவல் இதை நம்ம இங்கே காப்பி பண்ணி அந்த எக்ஸல் சீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபீல்டு எல்லாமே நம்ம அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்ஸல் சீட்டை உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடுறேன். இதை நான் கிரியேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்ச எக்ஸல் சீட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம் இந்த பர்ச்சேஸ், லெஜர் நேம் இந்த பார்ட்டி நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர், நெக்ஸ்ட் யூனிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேலியில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஐட்டம் நேம் கொடுக்குறோம்னா அது ஒரு லைன் விட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கணும். அதேமாதிரி பில்டு குவான்டிட்டி ஒரு லைன் விட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஐட்டம் ரேட் பேர், ஐட்டம் அமௌண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் விட்டு கொடுக்கணும். இங்கே லெஜர் அமௌண்ட் 70,000 இது எப்படி வந்ததுன்னா இந்த ஐட்டம் அமௌண்டோட டோட்டல் அமௌண்ட் தான் இந்த லெஜர் அமௌண்ட். இப்போ நான் இந்த எக்ஸல் சீட்டை டேலி ஃப்ரேமில் இம்போர்ட் பண்ண போகிறேன். நான் டேலியை ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். டாப்பில் இருக்கிற இம்போர்ட் இது கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இதை என்டர் பண்ணிடுறேன். ஃபைல் ஃபார்மேட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட், ஃபைல் பாத் டீலர் விவி இன்ஃபோடெக் இம்போர்ட் அதை கொடுத்துட்றேன். அதில் பர்ச்சேஸ் எக்ஸல் சீட் இதுதான் அந்த ஃபைல் டு இம்போர்ட்டோட ஃபைல். இதை என்டர் பண்ணிடுறேன். ஒர்க் ஷீட் நேம் அக்கௌண்டிங் வவுச்சர் கொடுத்துட்றேன். மேப்பிங் டெம்ப்ளேட் நான் டிஃபால்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட். ப்ரீவியூ இம்போர்ட் சம்மரி எஸ் கொடுத்துட்றேன். பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட் இதை நான் நோ கொடுத்துட்றேன். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு அந்த இம்போர்ட்டுக்கான பேஜ் வியூ ஆகும். இதில் நம்ம இம்போர்ட் இதை கொடுத்துட்றோம். இம்போர்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வியூ பண்ணி பார்த்துடலாம். டே புக் நம்ம கொடுத்த பர்ச்சேஸ் இம்போர்ட் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. Thank you for watching.